இந்த கேஎஃப்சி எப்படி தான் எல்லா ஊர்லேயும் ஒரே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரில. ஆமாங்க, ரீசெண்டாக நான் ராஜபாளையம் கேஎஃப்சிலேருந்து ஒரு சில டிஷ்ஷஸ் லஞ்சுக்காக வாங்கியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லி காட்டிடுறேன். அவங்களோட ஜிங்கர் பர்கர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜிங்கர் பர்கருக்கு நான் மிகப்பெரிய ஃபேனுங்க. நல்ல சாஃப்டான பன்னில் நல்லா கிறிஸ்பி சிக்கன் உள்ளே வச்சுட்டு ஆனியன், டொமேட்டோஸ், லெட்யூஸ், மயோனேஸ்லாம் வச்சுட்டு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லிங் பேக்கேஜாக சூப்பராகவே இருக்கும். எப்பயுமே என்னோட ஃபேவரேட்டு. இந்த டைமும் டேஸ்ட்டு பயங்கர பக்காவாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்களோட லெக் பீஸ் பக்கெட் வாங்கியிருந்தேன். 5 பீசஸ் ஆஃப் கிறிஸ்பி லெக் பீஸ் சிக்கன் கொடுத்துருந்தாங்க. சீரியஸாங்க, கேஎஃப்சி டேஸ்ட் சொல்லவே தேவை. நல்ல மொறுன்னு உள்ள ஜூஸியாக, அட் த சேம் டைம் பெரிய பெரிய மசாலா போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. 2 பீஸ் ஆஃப் விங்ஸுமே வாங்கியிருந்தேன். இதுக்குமே எனக்கு பயங்கர ஃபேனுங்க. அந்த போன் பீஸோடு இருக்கிறதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக எப்பயுமே டெலிஷியஸாக எம்மியாக இருக்கும். 2 ரோல் வாங்கினேங்க. ஒன்று சிக்கன் ரோல், இன்னொன்று வெஜ் ரோல். அண்ட் ரெண்டுமே டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. வெளியே அந்த பராத்தா மாதிரி இருக்கிறது பயங்கர சாஃப்டாக, லேயராக, ஃப்ளேக்கியாக, உள்ள நல்லா இதில் சிக்கனும் வெஜ்ஜுக்கு நல்ல ஒரு வெஜ் பேட்டி மாதிரி வச்சுட்டு நல்லா கார்ன்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இது தீபாவளி டைமில் நான் போயிருந்ததுனால ஆக்சுவலாக அவங்க அது மார்க்கெட்டிங்காக கொடுத்தாங்களான்னு தெரில. வீட்டில் பையனோட போயிருந்தேன். ஸோ டக்குன்னு அவங்க கையில் இது கொடுத்தாங்க. நைட்டில் மாதிரி அப்படியே ப்ளக் பாயிண்டில் போட்டு வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு கேஎஃப்சியில் என்ன பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.